எப்போவுமே வீட்டில் ஸ்வீட்னாவே கேசரி இல்லைன்னா பாயசம் தாங்க செய்வோம். ஈஸி அண்ட் சிம்பிளும் கூட. இது மாதிரி ஒரு தடவை ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவு நாட்டு சக்கரை தண்ணி விட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. அடுத்து பேனில் நெய் விட்டு முந்திரி கொஞ்சம் போல் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 1 கப் அளவு கோதுமை மாவு போட்டு வறுத்துட்டு அதில் வடிகட்டி வச்ச நாட்டு சக்கரை பாகையும் சேர்த்துட்டு இன்னும் 1 கப் அளவு தண்ணி விட்டு கட்டி தட்டாமல் கிளறிட்டு கோதுமையை கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷத்தில் கோதுமை வெந்துடும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி நல்லா சுண்டி வரவும் 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய், 2 ஸ்பூன் நெய், அது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரி சேர்த்து கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு சூடை ஆற விட்டு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியான கோதுமை களி ரெடி. இந்த ரெசிப்பியை சேவில் போட்டு உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மினி விளாக் பிடிச்சவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.